முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, அவரின் மகன் ராமித் ரம்புக்வெல்ல, மகள் அமாலி ரம்புக்வெல்ல மற்றும் அவர்களது பணிப்பெண்ணான நிப்புணி கிருஷ்ண ஜினா ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் ஒருவருக்கு 50,000 ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணை, அத்தோடு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அவர்களின் வெளிநாட்டு பயணங்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பூரண வழக்கு விசாரணை அமர்வுக்காக ஜனவரி மாதம் 12 மற்றும் 14ஆம் திகதிகளில் அவர்களை அழைப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல ஆகியோருக்கு எதிராக இன்னுமொரு வழக்கில் இங்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் 50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் விடுவிக்கப்பட்டனர். இதன்போது அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு பூரண வழக்கு விசாரணை மாநாட்டுக்காக ஜனவரி 20ஆம் தேதி அழைக்கப்படவுள்ளது. அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தனது பிரத்யேக பணிக்குழாமிற்கு வெளியாட்களின் பெயர்களை உள்ளடக்கி அவர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவை தமது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டமையூடாக ஊழல் எனும் குற்றத்தை செய்தமை, குற்றத்திற்கு ஒத்துழைப்பை வழங்கியமை ஆகியன அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். இதேவேளை சொத்துக்களை கைப்பற்றியதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளில் தான் நிரபராதி என முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா இன்று மேல் நீதிமன்றில் தனது சட்டத்தரணிகளின் ஊடாக தெரிவித்தார். இதன்போது மன்றில் கருத்துரைத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இவருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு முன்னர் அவரின் வருமானம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான சத்திய கடதாசியை பெற்றுக் கொண்டதாக குறிப்பிட்டார். இதன்போது தம்மீது வழக்கு தொடராமல் இருப்பதற்கான காரணிகள் இருப்பின் அதனை தமக்கு சமர்ப்பிக்குமாறு கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. அதன்போது பிரதிவாதி முன்வைத்த விடயங்களில் திருப்தியடையாத நிலையில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இங்கு சுட்டிக்காட்டினார். அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தனது சட்டப்பூர்வமான வருமானத்திற்கு மேலதிகமாக 150 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை முறையற்ற வகையில் கைப்பற்றியதாக மெர்வின் சில்வாவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுர வல்புல பிணையில் விடுவிக்கப்பட்டார். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் அவரை விடுவித்தது. அவரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் சந்தேக நபருக்கு இங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஒழுங்கு முறையான நிறுவன நியமன முறைகளை மீறி பெண்ணொருவரை பணிக்கு அமர்த்தியமையின் ஊடாக லாபம் பெற்றமை என்ற குற்றத்தை புரிந்துள்ளதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு மீண்டும் ஜனவரி 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.